with me, Farina. So, நம்ம காலர் அன்கட் நிகழ்ச்சியை பார்த்து சினிமாவை பற்றி நீங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுட்டு வரீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்காக மட்டும்தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வெயிட் பண்ணணும், நிகழ்ச்சிக்கு போகலாம். ரொம்ப நாளாக நம்ம காலர் அன்கட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்க்கல. இப்போது நம்ம ஜீரோ அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் பார்க்க போகிறோம். ஜீரோக்கு வேல்யூவே இல்லையா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சூப்பராக நிறைய வேல்யூஸோட இந்த ஜீரோன்ற திரைப்படம் இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் அஸ்வின் ஹீரோவாகவும் சிவதா ஹீரோயினாவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த சிவதாவை பற்றி சொல்லணும்னா இவங்க ஏற்கனவே நெடுஞ்சாலை படம் மூலியமாக ஏகப்பட்ட ரசிகர்களோட மனசை கவர்ந்தவங்க. ஸோ இவங்களோட ஜோடி எப்படி இருக்குன்னு நம்ம படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரை தவிர இந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே புதுமுகங்கள். அண்ட் இந்த படத்தில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ஒரு வீடு செட்டு போட்டிருக்காங்க. முக்காவாசி ஷூட்ஸ் வந்து இந்த வீடு செட்டில் தான் நடந்திருக்கா. ஸோ அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, பாருங்கள். பேர் அருண். இது என்னோடய ஃபஸ்ட் படத்தோட பேர் ஜீரோ. நான் அதுக்கு முன்னாடி பரத்பாலா சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த மாதிரியான படத்தில் இந்த படத்தை வந்து மாதா மீடியா என்டர்டெயின்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் பேர் பாலாஜி கப்பா. அவர் இந்த வாய்ப்பு அளித்ததுக்காக என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ பார்த்திங்கன்னா அஸ்வின் காக்குமானு அண்ட் ஹீரோயின் சிவதா நாயர். இதுக்கு முன்னாடி அவங்கள பாலகுமாரா, மங்காத்தா, நெடுஞ்சாலையில் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், காலேஜ் மேட்ச், அந்த மாதிரி டீம் தான். சினிமாட்டோகிராஃபர் வந்து பாபுகுமார். அவருக்கும் இதுதான் முதல் படம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் அஸ்வின் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, மங்காத்தாவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஜீரோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்காகவே செட்டு போட்டிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ பற்றி பேசுகிறேன். ஜீரோ வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். இந்த படத்தோட டைரக்டர் வந்து அருண், மரியானில் வந்து அசிஸ்ட் பண்ணியிருந்தார். அருண் ஃபஸ்ட்டு முதலாக கதை சொல்லும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு கதை தான் இது. ஏன்னா அந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் கேட்டகரியிலேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து அவர் சொன்ன ஒரு டீம் உள்ளே கொண்டு வந்த ஒரு டீம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டீம். பாபு தான் கேமரா ஒர்க் பண்ணுறாரு அந்த படத்தில். அண்ட் பாபுவோட ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு புது கேமராமேனோட ஒர்க் மாதிரி தெரியல. படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நிவாஸ் பிரசன்னா, தெகிடியோட மியூசிக் டைரக்டர். படத்தோட ஆர்ட் டைரக்டர் ராஜா மோகன், எடிட்டர் சுதர்ஷன், காஸ்டியூம்ஸ் வந்து பூர்ணிமா மேடம் பண்ணுறாங்க. என் பேர் ராஜா மோகன், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். இது என்னோடய 2வது படம். இந்த படம் வந்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் கூட இருக்க ஒரு படம். எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். எப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு 60% வந்து டோட்டல் மூவி வந்து செட்டில் மூவ் ஆகுது. ஸோ லைக் ரிமைனிங் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் போகுது. இப்போ என்னோடய டாஸ்க் என்னென்னா, இது ரெண்டையுமே கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுயுகம் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். நான் தான் ஜீரோ படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா பேசுகிறேன். ஜீரோ என்னோட 2nd மூவி. தெகிடி ஃபர்ஸ்ட், அண்ட் தட் இஸ் அ த்ரில்லர் மூவி. திஸ் ஒன் இஸ் அ ஃபேண்டசி ஹாரர் ஆக்சுவலி. இந்த மூவி பொறுத்த வரைக்கும் மியூசிக் நல்ல ஒரு ப்ராடர் ஸ்கோப் இருக்குது. அருண்குமார் ஹூஸ் த டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி ஒரு சவுண்டு தேவை, அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி புதுசான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு சவுண்ட்ஸ்கேப், என்ன மாதிரி ஒரு அந்த பிகாஸ் இது கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே ஸ்கிரிப்ட்னால வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உண்டான மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது. மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது. கார்கீஸ் அண்ட் தாமரை மேடம் வந்து 4 சாங் எழுதியிருக்காங்க. சாங்ஸோட எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ வி ஆர் கிக்ட் அபவுட் த சாங்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஆகி நீங்கள் தான் சாங்ஸ் கேட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும். புதுயுகம் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் சிவதா பேசுகிறேன். நெடுஞ்சாலைக்கு அப்புறம் என்னோடய 2nd தமிழ் மூவி ஜீரோ. அந்த படத்தோட லொக்கேஷன்லேருந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணுறது அருண்குமார் சார். மாதவ் மீடியா என்டர்டெயின்மெண்ட்ஸோட பேனரில் பாலாஜி சார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜீரோ இந்த டைட்டில் கேட்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கும் என்னன்றது. ஸோ அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன அந்த விஷயம்ன்றது. இந்த படத்தில் என்னோடய கேரக்டரோட பேர் வந்து பிரியா. பிரியா ஒரு எஜுகேட்டடான கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அவுட்லுக் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இந்த என்டையர் டீம் வந்து ரொம்ப யங் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்காங்க. ஐ எம் பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம். என் பேர் பாலாஜி. மாதா மீடியா என்டர்டெயின்மெண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மூவி நேம் கால் ஜீரோ. அருண்குமார் வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மூவி வந்து சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். இதுவரையிலும் நல்லா வந்திருக்கு. அந்த ஸ்டோரி வைஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார் அவர். விஷுவலாக வந்து இட்ஸ் ரியலி அமேசிங். அது இல்லாமல் எனக்கு வந்து லைக் டெக்னீஷியன் டீம்ஸ் இருக்குது. லைக் ஆர்ட் டைரக்டர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா. அப்புறம் வந்து பாபுகுமார் வந்து கேமராமேன். எடிட்டர் சுதர்ஷன். அவங்களாம் வந்து
நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என் பேர் பாபு, நான் அந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்தோட பேர் வந்து ஜீரோ. ப்ரொடியூசர்ஸ் மாதா மீடியா என்டர்டெயின்மெண்ட்ஸ். செட் ஒர்க் வந்து ஒரு 40 days ஷூட் முடிச்சிருக்கு. ஒரு 60 lakhs செலவு பண்ணியிருக்கோம் நாங்கள். அடுத்து வந்து ஏவிஎம்மில் ஒரு செட் போயிட்டுருக்கு, அது ஒரு 20 days போகும். எக்ஸ்டீரியர்லாம் இன்னும் பிளான் பண்ணியிருக்கோம், 3rd schedule பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என்னோடய பேர் சுதர்ஷன். நான் இந்த படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி மணிவண்ணன் சார் கூட அமைதிப்படை பார்ட் 2 படமும், பார்த்திபன் சார் கூட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படமும் பண்ணியிருக்கேன். இந்த ஜீரோங்கிற படத்தை வந்து மாதவ மீடியா என்டர்டெயின்மெண்ட்காக பாலாஜி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அருண்குமார், கேமராமேன் வந்து எட்வின் பாபு குமார், ஆர்ட் டைரக்டர் ராஜமோகன், மியூசிக் டைரக்டர் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. இந்த படம் இப்போ ஆரம்பித்து ஒரு 30 days இந்த செட்டில் ஷூட் போயிட்டுருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இந்த படத்தோட கேமரா ஒர்க் ஆகட்டும், லைட்டிங்ஸு, ஆங்கிள்ஸு, இப்போ ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு நம்ம நிகழ்ச்சி. இதே சுவாரஸ்யத்தோட வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். வித்தியாசமான கதை, நல்ல ஒரு வெற்றி படமாக அமையும். எங்களுடைய கீகு ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு பெருமை சேர்க்குற படமாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து ரொம்ப த்ரில்லர் சப்ஜெக்ட். இதில் எனக்கு மறக்க முடியாத சீனுன்னு சொன்னால் அந்த மலை மேலே வந்து எனக்கு கொஞ்சம் அடிபட்டது. அது எப்போவும் மறக்க மாட்டேன் அந்த சீனை. வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட். நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா அவங்க பெரிய பெரிய டிரெக்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்களோ அதே அளவு புதுசாக வர ஆட்களுக்கும் வரவேற்பு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் சந்தோஷத்தில் 8mm அப்படின்னு ஒரு ஃபுல் டெபியூ டீமே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட டிரெக்டர் அமீன். ஸோ இது என்ன 8mm அப்படின்னு கேட்குறீங்களா? இதை பற்றி தெளிவாக டிரெக்டரே சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டில். பாருங்கள். ஹாய், வணக்கம். என் பேர் அமீன். நான் இந்த 8mm படத்துடைய டைரக்டர். இன்றைக்கி இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட் இங்கே சென்னையில் நடக்குது. இந்த படத்தை வந்து கேகோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்புறம் மைண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன்ஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டைப் ஃபிலிம். தமிழில் வர்றது வந்து குறைச்சல். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ட்ரையல், எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதில் வந்து நிர்மல், திவ்யா அப்படின்ட்டு 2 பேரை ஹீரோயினாக வந்து அறிமுகப்படுத்துகிறோம். மற்றபடி வந்து கேமராமேன் சக்திவேல், எடிட்டர் கே மோகன் ராஜ் எல்லோரும் வந்து ஏற்கனவே வந்து இதில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க. ஹாய், என் பேர் ஜெயராதாகிருஷ்ணன், இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு 8mm. இந்த படத்தை வந்துட்டு கடந்த ஒரு 1.5 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு இந்த கதையை சொன்னப்போ எனக்கு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வாசி இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் இன்வால்வ் ஆனோம். எங்கள் கம்பெனியோட பேர் என்னென்னு கேட்டாக்கா கிகா ஃபிலிம் ப்ரொடக்ஷன். இதில் இந்த படத்தில் வந்துட்டு நல்ல அருமையான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் வந்துட்டு காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சென்னை, ஏற்காடு, பெங்களூர், கர்நாடகா, மற்றபடி அலப்புழா அண்ட் மலேசியா, இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. வணக்கம், நான் நிர்மல். இந்த 8mm படத்தோட மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் மாடலிங் பண்ணியிருக்கேன். ஐ எம் டென்டிஸ்ட் ஆக்சுவலி, போஸ்ட் கிராஜுவேஷன் ஃப்ரம் UK. இந்த வாய்ப்பு எப்படி இருந்ததுன்னா, மாடலிங் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி எனக்கு சினிமாவில் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்கான வாய்ப்பு தேடிட்டு இருந்தப்போ டைரக்டர் அமீன் சாரோட இது நட்பு கிடச்சிது. அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டேன். ஸோ அவர் அந்த நேரத்தில் இந்த படம் துவங்கினார். ஆக்சுவலாக ஃப்ரெஷர்ஸுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஸ்டோரி நரேட் பண்ண மாட்டாங்க. இவர் எனக்கு எல்லாம் ஸ்டோரியும் சொன்னார். இந்த படத்தில் என்னோடய கதாபாத்திரத்தோட பேர் வந்து வெங்கட். அதுக்குன்னு ஒரு மேனரிசம், ஒரு கேரக்டர் மேனரிசம் வச்சு சப்டலான ஆக்டிங்கு, ரொம்ப டைலாக்ஸ் இல்லாமல். ஸோ அதுக்கு அந்த கேரக்டர் உருவாக்குனார். இந்த படத்தில் புதுமுகம் தான் ஹீரோயின். அவங்க பேர் திவ்யா. அவங்களும் ரொம்ப திறமையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2-3 பேஜ் இருந்தால் கூட, ஸ்கிரிப்ட் இருந்தாலும் உடனே ரெடி ஆகிட்டு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் அவர் வந்து மலேசியா மிகப்பெரிய தொழிலதிபர். பட் வெரி சிம்பிள் அண்ட் டவுன் டு எர்த் பர்சன். இஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி டூ. ஸோ இவ்வளோ பணம் போட்டு இந்த படம் எடுக்கிறது என்ன ஹீரோவாக போடுறதுக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ப்ரொடியூசர். வணக்கம், என் பேர் நவகுமாரன். இந்த 8mm படத்தில் நான் வந்து ஒரு கோ ப்ரொடியூசராக இருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, கடந்த 1.5 வருஷ காலமாக இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிருக்கோம். படம் வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் முடிகிற கட்டத்தில் இருக்குது. அந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம ப்ரெஸ் மீட் செய்கிறோம். படத்தில் வந்து 5 பாடல்கள் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
அடுத்து கதையை பற்றி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான கதை, நல்ல ஒரு வெற்றி படமாக அமையும். எங்களுடைய கீகு ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு பெருமை சேர்க்குற படமாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். என் பேர் திவ்யா. இந்த மூவியில் என்னோடய நேம் வந்து ஜனனி. இது வந்து ரொம்ப த்ரில்லர் சப்ஜெக்ட். இதில் எனக்கு மறக்க முடியாத சீனுன்னு சொன்னால் அந்த மலை மேலே வந்து எனக்கு கொஞ்சம் அடிபட்டது, அதை எப்போவும் மறக்க மாட்டேன் அந்த சீனை. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து எல்லான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. டைரக்டர் சார் வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. 8mm சொன்னாலே அந்த டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் கேரக்டர் வந்து இதில் வந்து ரொம்ப சுட்டித்தனமான கேரக்டர், ஏதாவது சுட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். வணக்கம், என் பேர் முரளி சுப்ரமணி. இந்த 8mm படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து அமீன் சார், டைரக்டர் அமீன். அவர் வந்து மலேசியாவில் இருக்கார். அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அறிமுகமான உடனே இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, 8mmனு ஒரு படம் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து பண்ணலாமே சார், நீங்கள் வாங்கன்னு சொன்னோடனே கதைலாம் சொன்னார். கதை வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, இட் வாஸ் த்ரில்லர். அண்டு ஸோ த்ரில்லர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு ஆக்ஷன் இம்பேக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சரி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறது குட்டி பிரேக். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் Kollywood Uncut. வெல்கம் பேக் டு Kollywood Uncut. அருண் ராஜ் வர்மா டிரெக்ஷனில் தமன் இசையில் சாகசம் அப்படின்ற ஒரு சூப்பரான படம் இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் பிரசாந்த், நாசர், தம்பி ராமையா இப்படி பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டு இப்போ பார்க்கலாம். ஹிட்டான சாங், ஒரு பெப்பியான சாங். இப்போ என்னோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எப்பவுமே ஒரு ஹிட்டான சாங்ஸ் வரும். இட்ஸ் ஆல்வேஸ் காட்ஸ் கிஃப்ட். ஸோ அதே மாதிரி படத்தையும் வந்து தமன் மியூசிக் டைரக்டரு ரொம்ப அருமையான சாங் போட்டிருக்காரு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் சொல்லலாம் நீங்கள். ஸோ இதில் யாருன்னு இப்போது என் கூட பேரா ஆடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ வந்து நர்கிஸை மீட் பண்ணார். அவங்கள வந்து வை நாட், பெரிய சம்திங் வெரி நைஸ், நான் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. ஸோ இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் டு கம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி, பி பார்ட் ஆஃப் அஸ். அண்ட் ரியலி எக்ஸைட்டிங். ஏன்னா இப்போது நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் நார்த்லேருந்து. ஆனால் நர்கிஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஐ லைக் ஹர் டெடிகேஷன், ஹர் சிம்பிளிசிட்டி. when she comes, she is so focused. வந்து செட்டில் இருக்கும்போது ஒன்லி அவங்க டான்ஸ் என்ன பண்ணும், எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது வாஸ் லைக் இட்ஸ் ஃபன். ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கும் போது டான்ஸ் ஆடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் டியூனாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து மக்களை வந்து ரீச் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி a வெரி பிக் ஹிட். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் அதே மாதிரி இந்த ராஜசுந்தரோட கோரியோகிராஃபி கலக்கிறாரு. அண்ட் வந்து கேமராமேன் வந்து விட்ஸ் பிரில்லியன்ட் லைட்டிங். அண்ட் சொல்ல வேண்டாம், நர்கிஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து மக்கள் பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் விச் தி கோயிங் டு அப்ரிஷியேட். ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷல் சாங் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஐட்டம் சாங் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாமல் இது ஒரு ஃபேமிலி ஸ்பெஷல் சாங் சொல்லலாம். என்ன ஒரு மாதம் இருக்கும், அதே சமயத்தில் எல்லாரும் பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி சாங் இது அமைஞ்சிருக்கு. இந்த சாங் எடுக்கிறதுக்கு ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது. நான் போன மாதமே இந்த சாங் பண்ண வேண்டியது. அப்போ ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணோம், அது சரியாக வரல, திரும்பி வேறு சாங் பண்ணோம், லிரிக்ஸ் படிக்கல, வேறு லிரிக்ஸ் மாற்றினோம். இப்படி அதுலேயே ஒரு 1.5 மாதம் போயிடுச்சு. அதுக்குள்ளே அவங்க கிக் படத்துக்கு போனாங்க, அப்புறம் திரும்பி ஸ்பைக்கு போனாங்க. இந்த சாங் ரெடி ஆனதும் ரிஹர்சல் பண்ணி இந்த ஒரு அவசரமாக பண்ணக்கூடிய ஒரு படம் இல்லை இது. கொஞ்சம் டைம் எடுத்து விஷயங்கள்லாம் நல்லா பண்ணோங்கிறதுக்காக தான். இப்படி கண்டினியூஸாக படங்கள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நாள் தள்ளவும் முடியாது. இப்போது இதுலேருந்து கண்டினியூஸாக படம் போய் இது முடிஞ்சு செப்டம்பரில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். நம்ம ஃபேமஸ் கேமராமேனான நட்டி நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடித்த படம் தான் சதுரங்க வேட்டை. ஸோ அந்த படம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குங்க. அந்த படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷலான பாடல் உங்களுக்காக. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இதே மாதிரி அடுத்த Kollywood Uncutல இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்க. திஸ் இஸ் மீ ஃபரினா சேயிங் பை பை.